இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம். அதாவது காலையில் வந்து படிக்கிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இல்லை நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், இல்லை நிம்மதியான தூக்கம் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த உலகத்தில் சில நாடுகள் இருக்குங்க. அங்கே இருக்கிற நாட்டு மக்களுக்கு நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்படி ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு அரசாங்கம் இல்லாமல் ஒரு துப்பாக்கி முனையில் வாழ்கிற வாழ்க்கை, பசி, பட்டினி, இந்த மாதிரி போர், இந்த டெய்லியுமே போர் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பூமியிலேயே இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒரு 7 கடினமா வாழ்றதுக்கே கடினமா உள்ள நாடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இங்க பாத்தீங்கன்னா தாலிபான்களுடைய ஆட்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஆட்சிக்கு அப்புறம் இப்ப வாழ்க்கை டோட்டலாவே அவங்களுக்கு மாறிடுச்சு. தெருவுக்கு தெரு ஆயுதம் ஏந்திய நபர்களா இருக்கட்டும், கடத்தல்களா இருக்கட்டும், குண்டு வெடிப்புகளா இருக்கட்டும், சாதாரண மனுஷனே இங்க சுதந்திரமா மூச்சு கூட விடுறதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு சூழல் தான் அங்க நிலவிட்டு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க இப்ப ஆப்கானிஸ்தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹைதி. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கரேபியன் தீவுல இருக்கு. இந்த நாட்டுல அரசாங்கத்தை விட, அந்த அரசாங்கம் பண்றதை விட தெருவுல இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்களாம். எந்த நேரத்துல துப்பாக்கி சூடு நடக்கும், எப்ப சாப்பாடு மக்களுக்கு நிம்மதியா சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாமலேயே மக்கள் ஒரு வித அச்சத்தோடய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இங்க வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரஸான இந்த 2 சிட்டியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா சிரியா. இங்க எப்படி பாத்தீங்கன்னா உள்நாட்டு போரே பயங்கரமா இருக்காங்க. அங்க அந்த நாடே சதைச்சு போற அளவுக்கு இருக்கு. கட்டிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சே தான் கிடக்கும். மக்கள் நிறைய பேர் அகதிகளா இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. போர்னால ஒரு நாடு இவ்வளவு மோசமா அழியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமே இந்த சிரியா தான். நாலாவது பாத்தீங்கன்னா வந்து சோமாலியா. இந்த நாட்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் தான் பயங்கரவாத குழுக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களாம் சட்டம் ஒழுங்குங்கிறது என்னன்னே தெரியாம ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் அந்த இடத்துல இருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே கசப்பான உண்மை. ரொம்பவே மோசமா நாடா இருக்கு. கடற்கொள்ளைகளா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிரியா நாடா இருக்கட்டும், இது ரெண்டுமே மிக மோசமான கண்ட்ரியா இப்போ வரையும் இருக்கு. ரொம்பவே அச்சத்தோடதாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா வெனிசுலா. ஒரு காலத்துல பணக்கார நாடா இருந்த இது இன்னைக்கு ஒரு பொருளாதார ஒரு வீழ்ச்சியினால நாடே தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. சாப்பாட்டுக்கு கூட வரிசையில தான் நிக்கணும். ரொம்ப அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்தி சாப்பாடுல வரிசையெல்லாம் நிக்க வச்சுதான் கொடுப்பாங்க. குற்றச்சம்பவங்கள் பாத்தீங்கன்னா தெருவிலே நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. இந்த வெனிசுலா கண்ட்ரி ரொம்ப மோசமா கண்ட்ரியா இருக்கு. ஆறாவதா பாத்தீங்கன்னா தெற்கு சூடான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா இன மோதல்கள் மற்றும் அரசியல் குழப்பங்களால இந்த நாடே அமைதிங்கிறதே கிடையாது. சில இந்த அரசியல் சண்டை பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலயுமே இருக்கும். சண்டையா இருக்கட்டும், பட்னியா இருக்கட்டும், இடப்பெயர்னு சொல்லி மக்களை உயிர் பிழைக்கவே விட மாட்டாங்க. பயங்கரமா அடிச்சு கொன்னுகிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஏமன். இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மனித நேயமே துளி அளவு கூட இருக்காது. அந்த மாதிரி நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. வான்வழி தாக்குதல் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. பஞ்சம்னு ஒரு நாடு, இப்படி ஒரு நரகமான ஒரு நாடை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏமன் வந்து ஒரு சிறந்த உதாரணமா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த 7 இதையும் பார்த்துட்டோம். இந்த 7 நாடுகளோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற இந்தியாவோட ஒரு அமைதியான வாழ்க்கை வந்து எவ்வளோ பெரிய வரம்னு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் வந்து சீக்கிரமா ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து இறைவன்கிட்ட வேண்டிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, சில மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த 7 நாடுகளை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அல்லது வந்து ஏதாவது ஒரு நாடை பத்தி இன்னும் இருக்கு, எனக்கு லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தொடர்ந்து ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம போட்டுட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த தகவல் வேணும்னாலும் உங்க மொபைல் மூலியமா பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வைங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.